எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். நானும் இன்னைக்கு ரிவ்யூ 2 மேட்ச் டபுள் ஹெட்டரோட ரிவ்யூ, அதுக்கடுத்து 2 மேட்ச் நாளைக்கு சூப்பர் சண்டே டபுள் ஹெட்டரோட ப்ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி ஃபிரோசா கோட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஹை ஸ்கோரிங் வென்யூ இருக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங்கா இல்லை. 162 தான் அடிச்சாங்க மும்பை. ஹர்திக் பாண்டியா மிஸ்ட் அவுட் அன்வெல் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். அதனால ஹர்திக்கை ஒட்டி கார்பின் பாஷ் வந்தாரு. போல்ட்டை ட்ராப் பண்ணிட்டு தீபக் சார் கொண்டு வந்தாங்க. சாண்டர் உள்ள வந்துட்டாரு கசன் ஃபாருக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி பல சேஞ்சஸ்லாம் பண்ணி மும்பை உள்ளே போனாங்க. ரிக்கில்டன் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அடிக்கல. திலக் வர்மாவும் அடிக்கல. 2 ஏர்லி விக்கெட்ஸ் போனாலும் கொஞ்சம் கன்சாலேட் பண்ணி வந்துச்சு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். பட் தே ஃபினிஷ் வெல் பிலோ பார். ஆஃப் டைம்ல தெரிஞ்சிருச்சு இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. பட் அவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸையும் இனிஷியலாக 2 அப்ஃப்ரண்ட் 2 விக்கெட் எடுத்தாங்க. கேஎல் விக்கெட்டும் சரி, நிதிஷ் ராணாவும். இன்னைக்கும் வந்து சமீர் ரிஸ்வி வந்து அடியை போட்டு காலி பண்ணிட்டாரு. 90 of 51 பால்ஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு. அவர் அங்க அடிக்க இங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் வலிச்சிச்சு பாவம். வச்சு இவரை போய் ஃபினிஷரா யூஸ் பண்ணி கடைசி 2 பால் ஒரு ஓவர் கொடுத்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மக்களுக்கு மத்தியில் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு மில்லர் அட் 5 வந்தாரு. அவங்க 2 பேரும் இது பண்ணிட்டாங்க. பத்தும் நிசாங்காவும் ஒரு 40 அடிச்சாரு. சூப்பரா ஆடினாரு. இந்த மேட்ச்ல இருந்து நீ என்ன டேக்அவே மட்டும்? நம்ம வந்து நேற்று தான் சொன்னேன், கார்பின் பாஷ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்லஸ் ஹர்திக் பாண்டியா இல்லைனா தவிர கார்பின் பாஷ் விளாட மாட்டாருன்னு சொன்னோம். இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு ஹர்திக் பாண்டியா விளாட மாட்டாருன்னு. இல்ல அப்படி இல்ல, அது சொன்னது வந்து கார்பின் பாஷ் விளாடணும்னா ஹர்திக் பாண்டியா இல்லாம இருக்கணும்னு சொன்னோம். கரெக்டா அந்த மாதிரி அவருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், இட் டசன்ட் லுக் குட் அப்படின்னாரு சூரியகுமார். ஏதோ ரொம்ப பயங்கரமான த்ரோட் இன்ஃபெக்ஷன், அவ்வளவுதான். மற்றபடி பிசிக்கலி எதுவும் இன்ஜுரி, மசில் இன்ஜுரி அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி ஹில் பி பேக் மேக்ஸிமம் ஒரு 1 வீக். இன்னொரு மேட்ச் மிஸ் பண்ணா மேக்ஸிமம் பண்ணுவாரு, இல்லைன்னா வந்துருவாரு. ஒன்றும் பெரிய இது இருக்காது. பட் ஆனா அவங்க வீக்ல வந்து அவங்க டியூஸ்டே இருக்கு அடுத்த மேட்ச் கவுஹாட்டில. மேபி டிராவல் பண்றதுக்கு பார்க்கலாம். இல்லாட்டி அதுக்கு அடுத்து he should be back before the next game. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் இருக்கு. சண்டே தான் அதுக்கு அடுத்த மேட்ச் வாங்கடையில. அடுத்த வான்கடை மேட்ச் வந்துருவாரு. பட் இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் அவங்க சேஞ்சஸ் பண்ணது கரெக்ட் தான். அதாவது ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஹிட் த டெக் பவுலர் கார்பின் பாஷ் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் மேபி அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. டெட் பால் போன மேட்ச் நல்லா தான் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு அந்த காம்பினேஷன்னால இது பண்ண வேண்டியதா போச்சு. சஹார் ரயாம் நியூ பாலே நல்லா போட்டாரு. ஒரு 4 ஓவருக்கு அப்புறம் ஸ்விங் ஆகாது, அந்த கடைசி ஓவர் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. ஒரு 13 ரன் அடிச்சார் ரிஸ்வி. ஷர்துல் தக்கூரோட ஓவர் தான் வந்து டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. என்ன போனதுல அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு, இந்த டீமுக்கு டேர்னிங் பாயிண்டா ஆயிடுச்சு. நிசாங்கா வந்து பிடிச்சி அந்த கடைசி ஓவர், அது மேபி இன்னொரு ஓவர் சார் கொடுத்துருக்கலாமா, இல்ல பும்ரா அந்த 5வது யார் போடான்னு தெரியல, சாண்டரா அது மேபி கொடுத்துருக்கலாமா. ஷர்துல் தக்கூர் போனாங்க, அந்த ஓவர்ல 16 ரன் அடிச்சது தான் கொஞ்சம் இது. ஏன்னா அதுக்கப்புறம் ரிஸ்வி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் விளாடினாரு. நிசாங்கா தான் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணாரு. ரிஸ்வி வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 160 இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியா பண்ணலாம் அவங்க. ஆமா, பட் அதான் 160ங்கிறப்ப அவங்க அதான் அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து பெரிய கிரேவ் மிஸ்டேக் பண்ணல. நான் 20 ஓவர் விளாண்டாங்க. இப்பெல்லாம் அப்படிதான் 160 to 180 வந்து நீங்க 20 ஓவர் விளாண்டிங்கனாலே மோர் ஆஃபன் தென் நாட் இந்த மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணிடலாம். ஸோ அதான் அவங்க பண்ணாங்க. ஸோ காம்ப்ரஹென்சிவ் வின் தான் எண்ட். ஏன்னா 2 ஓவர் மிச்சம் இருந்துச்சு, 6 விக்கெட் கையில் இருக்கு. அப்படிங்கிறப்ப காம்ப்ரஹென்சிவ் வின் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ 2-2 தேர் சிட்டிங் பிரிட்டி. மும்பை வந்து 1 ஜெயிச்சாங்க, 1 தோத்தாங்க. நம்ம 2 பேருமே மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். ப்ரெடிக்ஷன் வென்ட் ராங். ஸோ அப்படியே அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். அடுத்த மேட்ச் வந்து ஜிடி வர்சஸ் ஆர்ஆர். லாஸ்ட் ஓவர் போச்சு. துஷார் தேப்போ அங்கே எப்படி ஷார்துல் தாக்கூரும் இங்கே துஷார் தேஷ்பாண்டே. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. அதுக்கடுத்து ஒரு 15 ரன் போச்சு. அதுக்கப்புறம் ஓவர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். அப்போ திருப்பி கடைசி ஓவர் வந்து போட்டு நல்லா போட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச்சர் சூப்பரா போட்டாரு 19th ஓவர். மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. அந்த சந்தீப் சர்மா ஓவர் கொஞ்சம் பேடா போனோடனே. அதுக்கப்புறம் ஆர்ச்சர் வந்து இப்போ விக்கெட் எடுக்கலனாலுமே வந்து என்னடா அதை வந்து நல்லா நெயில் பண்ணாரு. He gave something to defend in the last over. தேஷ்பாண்டே executed it well at the end. பட் இவங்க வந்து பேட்டிங் ராஜஸ்தான் வந்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. துருஜோல் நல்லா ஆடினாரு. இவரு ஜெய்ஸ்வால் நல்லா ஆடினாரு. சூரியவன்ஷி நல்லா ஆடினாங்க. மற்றவங்கலாம் பெருசா இது பண்ண முடியல. இப்போ டானவன் ஃபெரேரா, ஜடேஜா கடைசியில வந்து பெருசா இது பண்ண முடியல. பட் 210 இன்னொரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்துக்கலாம். பட் ஸ்டில் 210 அதை வந்து வெற்றிகரமா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கிரவுண்ட் நம்ம நேற்று நான் பேசும்போதே சொன்னேன், இதுல வந்து இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். பெருசா ஒன்றும் சேசிங் ரவுண்டும் கிடையாது. டாஸ் வந்து பெரிய மேட்டரும் கிடையாது. ஒரு ஈக்குவல் இது இருக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் இந்த வென்யூல அப்படின்னு நான் பேசும்போது நம்ம சொன்னோம். ஸோ தட் இஸ் ஹவ் இட் டர்ன் அவுட் டு பி. நீ வந்து ராஜஸ்தான் ஜெயிக்கும்னு சொன்னா ராஜஸ்தான் ஜெயிச்சிருச்சு. அதே மாதிரி டீம் செலெக்ஷன்ஸ் வந்து அவங்க ஜிடி வந்து அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு கில் மிஸ்ட் அவுட் ஸ்பாசம். பட் ரஷீத் கான்
போஸ்ட் மேட்ச் வந்து ஹில் பி பேக் ஃபார் த நெக்ஸ்ட் கேம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாரு. ஸோ குமார் குஷாகருக்கு என்னதான் சான்ஸ் கிடைச்சாலும் அவர் அடுத்த மேட்ச் ஆடுவாரா இல்ல ஷாருக் கான் வந்து வழக்கம் போல ஷாருக் கான் தானே பண்ணிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. வாஷிங்டன் சுந்தருக்கு பவுலிங் கொடுக்கல. அதுக்கு தே ஹேட் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இது ஓப்பனிங். அவருக்கு யூஸ்வலா அவர் நியூ பால் தான் போடுவாரு. ஒரு ஓவருக்கும் போடல அப்படின்னும் போது அவர் பேட்ஸ்மேனா அவர் வந்து ஒரு T20 டீம்ல இப்ப IPL வந்து இருக்கணுமா அப்படின்னா இல்ல. அதனால நான் வந்து குஷாகராவா விளையாடுவேன். அது எப்படி போறாங்கன்னு பார்ப்போம். அதான் சொல்றேன், அந்த 5, 6, 7 வந்து லிட்டரலி வாஷிங்டன் சுந்தர், தவாட்டியா, ஷாருக் கான் வச்சுட்டு கில்லும் இல்லைன்னா இவ்வளவு தூரம் க்ளோஸா வந்ததே பெருசு. இது கூட மாபெரும் போட்டியாளர் யார் தெரியுமா? அந்த ராமந்தீப், அனுகூல், அந்த 5 அந்த 3 தான். இந்த 3 அந்த 3 டிராகன், இந்த நாக்கு வெளியே வந்த டிராகன் காட்டுவாங்கல்ல, அது மாதிரிதான். லிட்டரலி வந்து அந்த 3 பேரு இப்ப இவ்வளவு க்ளோஸா போனதுக்காக ரஷீத் கான் ரபாடா 20 ரன் அடிச்சதுனாலதான் இவங்க க்ளோஸா கொண்டு வந்தது. இட்ஸ் நாட் தட் வந்து அவங்க 3 பேர் அடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட இல்ல. பிலிப்ஸும் ஓகே ஒரு மேட்ச் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணலாம். அவரு பட்லரும் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. சாய் சுதர்ஷன் நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பட்லர் கொஞ்சம் கடைசியில் அடிச்சாருடா. சாய் சுதர்ஷன் நல்லா விளையாண்டாரு. இவங்க 3 பேர் தான் ரபாடாவும் தான் கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வந்தாங்க. அவர் ஆக்சுவலா போனதுலயே வந்து ஈஸ்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் தேஷ்பாண்டியா தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு. தேஷ்பாண்டே ஓவரை டார்கெட் பண்ணி தான் ஐ திங்க் 3 4 4 4 அடிச்சாரு அந்த ஓவர்ல. அதான் நல்லா கொண்டு போனாங்க. அதான் நம்ம வந்து முன்னாடி வந்து இவங்களுக்கு டாப் 3ல ஒருத்தர் விளையாடிட்டு அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அடிச்சாங்க. இப்ப அந்த அடிக்கிற ஃபார்ம் வந்து இல்லையே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷமா விளையாட தயாரிட்டியா ஷாருக் கானும் ஒரு 4 மாசம் எங்கேயும் தமிழ்நாடு டீம்ல இருந்து தமிழ்நாடு ஸ்மார்ட் டீம்ல கேப்டனா இருந்து அதுக்கப்புறம் தூக்கி டீம்ல இல்ல அவரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஃபார்ம்லயும் நாங்க பர்சஸ் பண்ணுவோம்னு போனாங்கன்னா ஐ திங்க் இன்னும் 2 மேட்ச் கூட தோக்கலாம். அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். அதுதான். ஏன்னா இவங்க ஃபாரின் பிளேயர்ஸே மாத்துற மாதிரி எனக்கு தெரியல. ரபாடாவும் இன்னைக்கு கொஞ்சம் ரன் அடிச்சிட்டாரு. டீசெண்டா போட்டாரு ரபாடா. நல்லா போட்டாரு. இனிஷியலா நல்லா போட்டாரு. அதனால ஐ திங்க் நல்லா போலனாலும் சரி ஹோல்டர் கொண்டு வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்காது. இப்ப அவங்க டீம் மாத்த மாட்டாங்க இப்போதைக்கு. எஸ்பெஷலி இந்த 4 ஃபாரினர்ஸை மாத்தவே மாட்டாங்க. இப்படிதான் ஓடும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் எப்படி போறாங்க அப்படின்னு. ஆன் தி அதர் ஹேண்ட் போட்டாரு இன்னைக்கு அசோக் சர்மா வந்து ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி இந்த IPL இந்த சீசன் 150 எல்லாம் கிராக் பண்றாரு அவரு. அந்த அளவுக்கு இன்ஜுரி ப்ரோனாவும் இல்லாம நல்லா போடுறது அப்ரிஷியபிள். 154 இன்னைக்கு போட்டிருக்காரு. அதான் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி டில் இந்த IPL. அதுவும் பாராட்டுகள் அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரி போட்டு மயக்காத நம்ம எல்லாரும் ரொம்ப பயங்கரமா இது பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரு இதாயிட்டாரு. பட் இவர் வந்து இன்னும் நல்ல கிளீன் ஆக்ஷனா இருக்கு. அந்த அளவுக்கு இன்ஜுரி ப்ரோன் மாதிரியும் தெரியல. அப்படி 150 கிராக் பண்றாரு. இவரோட பேஸ் வந்து எதர் ஃபுல்லா இருக்கு இல்ல ஷார்ட்டா இருக்கு. மயங்க் யாதவ் வந்து அந்த கரெக்டா அந்த லென்த்ல அந்த அளவுக்கு பேஸ் போடுறது இன்னும் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அது இன்னும் சொல்ல முடியல. பட் பாப்போம் மயங்க் யாதவ் வந்து திரும்ப இந்த சீசன்ல எவ்வளவு ஃபாஸ்டா போடுறாருன்னு பார்ப்போம். தேஷ்பாண்டே வந்து கடைசியா நம்ம விளையாட மாட்டாரா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். கடைசி ஓவர் வந்து அவங்களுக்கு இது பண்ணி ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு கடைசியா. என்னதான் இருந்தாலும் ரஷீத் கான் தான் ஒரு பேட்ஸ்மேன் தான் இருந்தாங்க அப்படின்னாலும் லைக் கடைசியில 11 ரன் டிஃபெண்ட் பண்றது வந்து கஷ்டம் தான். அதுவும் ரொம்ப ஈஸியாவே பண்ணிட்டாரு. ஸோ அதுதான். ஸோ இட் வாஸ் அ குட் வின் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மாதிரி க்ளோஸ் கேம்ஸ் வின் பண்ணும்போது ஆல்வேஸ் கிவ்ஸ் அ குட் ஃபீல். ஸோ வெல் அண்ட் ராயல்ஸ் அவங்களும் வந்து தே ஆர் 2-2 சிட்டிங் பிரிட்டி. குஜராத் டைட்டன்ஸ் மேபி அவங்க அந்த 16வது விக்கெட் சர்வரா எடுத்தாங்களா ஓவர்ல இன்னொரு ஜடேஜா அப்பயே ஒரு ஓவர்ல தூக்கி இருந்தாங்கன்னா பிஷ்னா இல்லாம இன்னொரு பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வந்திருப்பாங்களா அவங்க. இன்னும் 3 ஓவர் இருக்கு அப்படின்னா they might have brought in சுபம் துபே. ஏன்னா ஆக்சுவலா அவர் 11 சொல்லும் போது சுபம் துபே 11ல இருக்கிறது தான் சொன்னாரு. இந்த 11ல பவுலிங் 11ல அது ஏதோ சொன்னாரு சுபம் துபேன்னு சொன்னார். இப்போ கம்ஸ் என்ன மேபி இன்னொரு விக்கெட் இருந்தாங்கன்னா பிஷ்னா ஓவர் இருந்திருக்காது. ஆமா அதுதான். பட் பிஷ்னா அது சொல்ல விட்டோமே சூப்பரா போட்டாரு. 4 விக்கெட் பேக் வந்து அவர் தான் கேம் சூப்பரா டர்ன் பண்ணி கொடுத்தாரு. அதான் கேம் அவர் தான் ஆக்சுவலா இது பண்ணாரு. குட் ஃபார் ஹிம். அவர் வந்து ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருந்திருக்காரு போன IPL எல்லாம் விக்கெட்டே இல்லாம. 2 சீசனாவே அவ்வளவு விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இல்ல அவரு. பாப்போம் இப்போதைக்கு வந்து சக்கரவர்த்தி இருக்கிற ஃபார்முக்கு இந்தியாவிலேயே கூட இன்னும் ஓப்பன் போகலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. ஸோ ஓகே. ஸோ அதான் இன்னைக்கு டபுள் ஹெட்டர்ஸ் முடிஞ்சது. நாளைக்கும் டபுள் ஹெட்டர்ஸ் மேட்ச் இனிமே தான் வந்து கடகடன்னு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இதுல வந்து என்ன ஆகும்? டீம் சேஞ்சஸ்ல இருந்து ஆரம்பிங்க. பிரைடன் கார்ஸ்
ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா ஐ திங்க் வில் வாக் இன் ஃபார் டேவிட் பெயின். அது ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல் போன மேட்ச் உட்கார வச்சாங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்களா? சிவாங் குமார் நல்லா தான் போட்டாரு, அவரையும் கண்டினியூ பண்ணுவாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா இந்த பிச்சு ஆக்சுவலா ஹர்ஷல் பட்டேல் நல்லா தான் போட்டிருக்காரு. பிச்சு டே மேட்ச்ன்றதுனால சிவகுமார் நல்லா போட்டிருந்தாலும் ஹர்ஷல் பட்டேல் கொண்டு வரல வந்தாலும் தேர் இஸ் அ சான்ஸ் ஸ்டில் தேர். அது ஐ திங்க் அவங்க க்ளோசர் டு பிச்சை பார்த்து முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் வைஸ் எதுவும் ஆக்சுவலி இப்போதைக்கு சிவகுமார் பிரின்ஸ் மோடு, பட் அவங்களுக்கு அது நம்பர் 9ல வந்து தேவைப்படாது பெருசா பேட்டிங். பைடன் காசு வந்தாலும் இன்னும் பேட்டிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஸ்ட்ரென்த் எக்ஸ்டெண்ட் ஆகும். பைடன் காசு இப்போ டேவிட் பெயின் போடுறதுக்கு பைடன் காசே போடலாம், ஹிட் டெக்ல போடுவாரு. நியூ பாலுக்கும் இஷான் மலிங்காவை யூஸ் பண்ணலாம், நல்ல ஆப்ஷனு. கமின்ஸ் கிளம்பி போயிட்டாரு போல. கமின்ஸ் எல்லாம் போயிட்டாரு. 17th அவருக்கு ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் ஃபாலோட் பை ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு, அது முடிச்சாதான் அவர் ஆஃப்டர் 17 தான் ஹி இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் பேக். ஓகே. ஸோ அதுதான் இவங்க வந்து போன வாட்டி அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த ஷாபாஸ் உள்ள போனதுனால இவர் வர முடியல நேற்று, திக்வேஷ் ரதி. ஸோ நாளைக்கு வந்து அவங்க அந்த கால் எடுப்பாங்க எப்படி பண்றதுன்னு. ஷாபாஸ் லைக்லி டு மிஸ் அவுட்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஷபாஸ் விளையாடணும்னா அவங்க வந்து சமாத் முகுல் சௌத்ரி 2 பேர்ல ஒருத்தர் விளையாடிதான், அப்படி வந்தாதான் கொண்டு வர முடியும். 6th பவுலரும் வேணும் எங்களுக்கு, அந்த சைடு டாப் 3 தவிர அதுக்கப்புறம் ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா they have to sacrifice. அதாவது என்னன்னா சமாத் நல்லா விளையாட்டாரு, முகுல் சௌத்ரியா லாங்கர் வந்து நான் இந்தியாவிலே பெரிய பினிஷரா இது பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, அதனால அவங்க 2 பேரும் டிராப் பண்ண முடியாது. நான் வந்து இனிஷியலா அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் விளையாட முடியும், ஷபாஸ் 7 விளையாடுவார் தான் நினைச்சேன். ஏன்னா அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு 6th பவுலர் ஆப்ஷனே இருக்கும், இல்லைன்னா 2 ஆஃப் ஸ்பின்னர் வச்சு தான் போக முடியும். அது இந்த மார்க்கெட் வச்சு ஓபன் பண்ணுவாங்களா இல்ல பதோனி வச்சு ஓபன் பண்ணுவாங்களா? 2 பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. பதோனி வச்சும் பண்ணலாம், மார்க்கரம் வச்சும் பண்ணலாம், ரெண்டுமே நல்ல சாய்ஸ் தான். மார்க்கம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் அப்படிங்கறனால மோர் லைக்லி டு கோ வித் மார்க்கரம். ஷுவரா அதை அட்டாக் பண்ணுவாங்க அவங்க. பட் ஷமி வந்து நியூ பால் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஐ திங்க் தே ஸ்டார்ட் வித் ஷமி, ஒரு ஓவர் மார்க்கம், அதுக்கப்புறம் மோசின் அந்த மாதிரி போவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சேம் லெவல் திக்வேஷ் ரதி இன் பாஸ். ஆனா திக்வேஷ் ரதி இன் பிளேஸ் ஆஃப் ஷபாஸ்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். அதாவது லிட்டரலி உங்களுக்கு 7 பேட்ஸ்மேன் 4 நம்பர் 11s. அது போன வாட்டியே அவங்களுக்கு இருந்துச்சு தெரியுமா? அவங்க எஸ்பெஷலி ஷாதுல் தாக்கூர் ஒரு பாயிண்ட்ல டிராப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இதே தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அவேஷ் கான் வந்து 8ல எல்லாம் வந்துட்டு இருந்தாரு. அதான் சொல்றேன், அது வந்து அவேஷ் கான் கூட சரி பரவாயில்ல அப்படிங்களா. இதுல இப்ப இருக்கிற மத்தவங்க எல்லாருமே ப்ராப்பர் ஓகே, ஷமி கூட நம்பர் 10 வச்சுக்கலாம், மத்தவங்க எல்லாம் நம்பர் 11 பேட்ஸ்மேன் தான். ஸோ ரொம்ப கஷ்டமான இது. ஐ மீன் இப்போதைக்கு இருக்கிற ஒரு இதுல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வரும் இது பண்ணாம இப்போ இவ்வளோ உட்காந்து 10 ரன்னாக்கெல்லாம் 16 ஓய்க்கு ஏதாவது போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் அத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஹோல்டர், அந்த மாதிரி ஏதாச்சும் போயிருக்கலாம் இவங்க. ஒரு அது யோசிக்காமே இது பண்ணிட்டாங்க. ஓகே, வென்யூ நோட்ஸ் வந்து ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் கடைசி 19 மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் 8 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் டீம் 10 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அகைன் இந்த வென்யூமே வந்து நாட் சோ மச் இங்கே டாஸ் தோத்தா எல்லாமே போச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு வென்யூ கிடையாது. பேட்டிங்கும் பண்ண கண்டிப்பாக பவுலிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் பேட்டிங் பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எஸ்பெஷலி சன்ரைசர்ஸ் அவங்க பார்த்துருக்கோம், நம்ம லாஸ்ட் டைம்லாம் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அடியே போட்டு விட்டுருக்காங்க, ஹை 200ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 50-50 லைக் 55-45 மாதிரி இருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் யூ லூஸ் த டாஸ் அண்ட் யூ ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாலும் நத்திங் டு லூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து மேஜிக் ஸ்கோர் வந்து அரௌண்ட் 210 to 212 அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வென்யூலையுமே. இதுவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரன் இது இருக்கிற மாதிரி. ஆவரேஜ் 6s per மேட்ச் வந்து 17 6 அடிக்கிறாங்க இங்க இந்த வென்யூல. ஆவரேஜ் பவுண்டரிஸ் per மேட்ச் வந்து 32 பவுண்டரி அடிக்கிறாங்க ஒரு மேட்சுக்கு. ஸோ இதுதான் இந்த வென்யூ நோட்ஸ். வேற இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப் என்ன இதுல என்னடா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் 1 வீக் ஹைதராபாத்துக்கு. there is a chance அது மழை பெய்யும்னு சொல்லி கண்டஸ்டாம் 1 வீக்குக்கு வந்து ஹைதராபாத்ல வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆஃப்டர்நூன்ல ரெயின் ஷவர்ஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ மேட்ச் முதல்ல எவ்வளோ ஃபுல்லாக நடக்குமான்னு பார்ப்போம். இன்னொன்று வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்வென்ஷன் வந்து பந்த் வந்து ஓப்பனிங் இறங்க வர மாட்டாரா. அவர் போன தடவை சொன்னது வந்து 50-50 கால், பட் டாப் ஆர்டர்ல தான் இருப்பேன், டாப் 3ல ஷோரா இருக்கேன், பட் 50-50 கால். ஏன்னா வந்து அக்சர் பட்டேல் போடுவாருன்றதெல்லாம் அப்படின்னா இங்கேயும் அஷ்தூபே இருக்காருல்ல இருக்காரு, பட் இவங்க வந்து உடனே பண்ண மாட்டாங்க. ஒரு திரும்பி போறதா இருந்தாலும் ஒரு இன்னொரு 2 மேட்ச் பார்த்துட்டு தான் அவர் திரும்பி போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் போன மேட்ச் வந்து டு பி ஃபேர் அவர் அந்த மாதிரி ஒரு ரன் அவுட், அது அன்எக்ஸ்பெக்டட்.
இல்ல, பட் ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு 8 runs of 10 balls அப்படி மிச்சல் மாஷம் இருந்தா மத்தவங்க அப்படி அக்ரெசிவா எடுத்தோடனே அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அடிக்க மாட்டாருங்க. டேய் இப்ப அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவருக்கு வந்து வால்யூம் ஆஃப் ரன்ஸ் வேணும் இந்தியன் டீமுக்கு போறதுக்கு. 500 ரன் சீசன் வேணும். அதுக்கு எது பெஸ்ட்னு தானே பார்ப்பாங்க. என்ன வால்யூம் ஆஃப் ரன்ஸ் அடிச்சாலும் அத ஓப்பனிங்ல அடிச்சாருன்னா he shouldn't be considered for the other position. ஓப்பனிங் பொசிஷன் மட்டும்தான் அப்படின்னா எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா, நீ இந்த பொசிஷன்ல அடிச்சா நான் இன்னொரு பொசிஷன் வேண்டாம். ஆனா அப்படி சொன்ன திலகரமா பினிஷர் விளையாடுறாரு. இங்கெல்லாம் உட்காந்து நம்பர் 3 நம்பர் 4 விளையாட்டு அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா பார்ப்போம். அதுதான் ஸோ அதான் இப்போ இன்னும் 2 மேட்ச் அவர் அப்படிதான் ஓப்பனிங் வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச். ஆச்சா பவுலிங் இவங்க பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் போன வருஷம் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு எல்எஸ்ஜி. சன்ரைசர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். சன்ரைசர்ஸ் பார்ப்போம். 2 பேரும் சொன்னா அது கண்டிப்பா நடக்க போறது நினைக்கிறேன். பட் பார்ப்போம் சன்ரைசர்ஸ்னே சொல்லுவோம். சரி அடுத்த மேட்ச் போலாம். த மேட்ச் ஆஃப் த மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். இப்ப வாங்க இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. சிஎஸ்கே அப்படிங்கிற இந்த மேட்ச் இங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல போன தடவை நடந்தப்ப நான் இருந்தேன் கிரவுண்ட்ல. அந்த மேட்சுக்கு ரொம்ப க்ளோஸா வந்து சிஎஸ்கே தோத்த அந்த மேட்ச். இந்த வாட்டி வந்து க்ளோஸா வந்து தோப்பாங்களா இல்ல க்ளோஸா வந்து ஜெயிப்பாங்களா என்ன ஆகும் தெரியல. ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. ஓப்பனிங் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆடினாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து நாளைக்கு தான் செகண்ட் மேட்ச். 11th மேட்ச் ஆடுறாங்க. 10 கேம்ஸ் அவங்க ஒரு கேம் கூட ஆடல இன் பிட்வீன். நாளைக்கு வந்து இட்ஸ் பிக் டெஸ்ட். இவங்க வந்து 2 மேட்ச் ஆடி 2மே தோத்துட்டாங்க. ராஜஸ்தானோடையும் தோத்துட்டாங்க. பஞ்சாபோடைய ஒரு ஹோம் ஒன் அவே தோத்துட்டு திருப்பி வந்திருக்காங்க. பிரெவிஸ் ஃப்ரம் வாட் வி ஹியர் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபிட் டுமாரோ. தோனி ஆல்சோ அன்லைக்லி அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் வியூவர்ஸ்க்கு இன்கேஸ் வி கெட் எனி அப்டேட் நாங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறவங்களோட மேபி வில் ட்வீட் ஆர் சம்திங். பட் ஆஸ் ஆஃப் நவ் தோனியும் கிடையாது, பிரெவிஸும் கிடையாது. அவங்க வந்து ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் எனி இன்ஜுரி. ஆர்சிபி டோ நாட் ஹேவ் எனி இன்ஜுரி கன்சர்ன் அட் ஆல். இன்ஃபேக்ட் ஹேசல்வுட் இஸ் கெட்டிங் வெரி க்ளோஸ் டு பிளேயிங் ஃபிட்னஸ். பட் நாளைக்கு மேட்ச் அவர் விளையாடுறதும் நாளைக்கு மேட்ச் கஷ்டம். பட் ஆஃப்டர் தட் டெஃபினெட்லி ஹில் பி இன் கன்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பிளேயிங் லெவல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற? ஐ திங்க் எக்ஸாக்ட் பிளேயிங்ல அப்படியே தான் போவாங்க. 2 டீமும் அப்படியே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி மேபி ஒரே ஸ்பாட் அந்த அபிநந்தன் சிங் ஸ்பாட் ஐ திங்க் ஸ்டில் வில் பிளே. பட் மேபி அது மங்கேஷ் சான்ஸ் கொடுப்பாங்க. பட் மங்கேஷ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு மேட்சுக்கு மாற்ற மாட்டாங்க. ஐ திங்க் தேல் ஸ்டிக் டு தி சேம் 11. 2 டீமுமே சொல்றேன். சிஎஸ்கே அதே டீம் தான் ஆடுவாங்களா? அப்படி பண்ணதே சரித்திரமே இல்லையடா. அதே டீம் அவங்க ஆடி கெய்க்வாடும் இந்த இப்ப வந்ததுக்கு அப்புறம் தோனி டைம் கேப்டன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அதே டீம் ஆடி இதே கிடையாது. என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்? அகில் ஹுசேன் ஃபிட்டா இல்லைன்னு சொன்னாங்க. நிகழ் இருக்காரு ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆயிட்டாருன்னா அவன் கோலி மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நியூ பால்ல போடுறாங்க அப்படின்னா அது ஒரு சான்ஸ் இருக்கு. ஐ மீன் நம்ம எவ்வளவு சொன்னோமே போனது அவங்க ஓப்பனர்ஸுமே நியூ பால்ல வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தான் சரியா விளாட மாட்டாங்க. டாப்சன் சிங், பிரியன்சாரியா எல்லாரும் தான் சொல்லிட்டு இருந்தோமே. கூப்பர் கான்லி, நேல் வாதேரா எல்லாரும் சொன்னோம். அவங்க ஆனா வச்சிருந்தும் பிரசாந்த் போடல. அதுக்காக தான் எடுத்தாங்கன்னு கூட நம்ம நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க யூட்டிலைஸே பண்ணல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை. Overton at 7, Akhil Hussain for Rahul Chahar. ஃபிட்டா இருந்தா வெரி வெல் தான். பட் ஃபிட்னஸ் தான் மெயின். இது ஃபிட்டா இருந்தா they can do. பட் ஓவர்டன்லயும் ஐ திங்க் அவங்க ஆனா கடைசி வரைக்கும் ஐ திங்க் ஃபிளெக்சிபிளா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆமாடா, இந்த மாதிரி ஒரு பிக் ஹிட்டிங் வென்யூல ஓவர்டன் மாதிரி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது. நான் சொல்றது ஓகே, அகில் ஹுசைன் இது வச்சுக்கலாம். ஐ மீன் சஹார் போட்டு 40 ரன் கொடுத்தாருன்னா இவரு 45 ரன் கொடுப்பாரு. ஸ்பின்னர்ஸ் யாரு யுஸ்வேந்தர் சால் தவிர யாரும் ஸ்பின்னர்ஸ் பெருசாவே இங்க எடுப்பட மாட்டேங்குது. அதான் நியூ பால்ல போறது அகில் ஹுசைன் 2 பேரும் ஓவர்டன் 2 பேரும் விளையாடலாம். பெட்டர் ஆப்ஷன் தான். சின்னசாமி அதான் பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த வென்யூக்கு. ஆர்சிபி கண்டிப்பா அன்சேஞ்சில் தான் போவாங்க. ஹேசல்வுட் கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் ஹில் பி இன் கன்டென்ஷன் டு கெட் இன்டு தி பிளேயிங் லெவன். இந்த மேட்ச்க்கு அதே தான். அபிநந்தன் சிங்கும் ஐ திங்க் ஒரு மேட்ச்ல வந்து இல் பி வெரி ஹார்ஷ் ஆன் ஹிம் ஆல்சோ. இல் கோ அகெயின். பாப்பா அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இந்த கிரவுண்ட் இன்டெல் வந்து இதுதான் ஒரு 208 to 210 இந்த வென்யூ வந்து வில் பி தி மேஜிக் ஸ்கோர். இங்க வந்து 19 கேம்ஸ்ல வந்து டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 10 கேம்ஸ், பேட்டிங் செகண்ட் 9 கேம்ஸ்ங்கிறப்ப இதுவும் அதே தான். நீங்க வந்து டாஸ் ஜெயிக்கிறது தோக்குறது கஷ்டம் தான், டிஃபெண்ட் பண்றது கஷ்டம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணியும் ஜெயிச்சிருக்காங்க. போன வாட்டி ஆர்சிபி டிஃபெண்ட் பண்ணி தான் ஜெயிச்சாங்க சிஎஸ்கேவோட. ஸோ அப்படிங்கிறப்ப இட்ஸ் 50-50 தான். டாஸ் தோத்துட்டோம் அதனால மேட்ச் போச்சு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. வேற என்ன கீ மேட்சப்பா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்?
ஐ மீன் டஃபி வந்து வேர்ல்ட் கப்ல நல்லா அடிச்சிட்டார் சஞ்சு சாம்சன். இங்க ஒரு 2 மேட்சும் வந்து பெருசா ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஹோப்ஃபுல்லி புவனேஸ்வர் குமார் டஃபி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்ரெசிவா அடிச்சு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறதுனா கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்டார்ட் வேணும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி 210 மேஜிக் ஸ்கோர் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து 230 தான் மேஜிக் ஸ்கோர். வைக்கிற பவுலிங்க்கு மேஜிக் ஸ்கோர் நீங்க ஒரு 15 ரன் கூப்பிட்டு ஆட் பண்ணி நம்ம பவுலிங்க்கு இன்னொரு 20 ரன் ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் கொஞ்சம் இப்ப இருக்கிற பவுலிங்க்கு இது பண்ண முடியும். பேட்டிங் வந்து ஓகே, சர்ஃபாஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ருத்துராஜ் ஹசன் ஸ்கோர் பிக், பட் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடணும். மாத்திரை ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு. கார்த்திக் சர்மா போன ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு 2 சிக்ஸ் அடிச்சாரா, ஷோஸ் சம் அக்ரெஷன். ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. கார்த்திக் சர்மாவும் இந்த மாதிரி டீமை விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் டீமுக்கு இப்போ ரிஸ்வி ஆடும்போது நம்மளாம் கொஞ்சம் இது பண்ணமே, அந்த மாதிரி வேற ஒரு டீமுக்கு போய் அடிக்காத அளவுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. பட் ஆனா இவரு ஏதோ பினிஷர்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே சைக்கிள் பயங்கரமா விளையாடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பட் பினிஷர்னா ஜென்ரலா ஐ திங்க் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் பினிஷ் பண்ணி விட்டுறாரு இவரு. பவுலிங், ஷார்ட் ஆஃப் த லென்த், பவுன்சர் அது அடிக்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்கணும். அது அந்த ஸ்கில் செட் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பினிஷர் அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலா பினிஷ் பண்றவங்க இல்ல, எண்ட் ஆஃப் த இதுல யார் போவாங்க அந்த ரோல் இருக்கணும் ஃபாஸ்ட் பவுலிங் இது பண்றது. இப்போ பிரேவல்ஸ்மே வந்து என்ன சொல்றது 135 140 PS ஷார்ட் பால் அடிச்சிடறாரு. நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் ஷோல்டருக்கு மேல ஹைட் வர்றது அவரும் ஆஸ் அ வீக்னஸ். துபேக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த ஷார்ட் பால் ஆடுற ஆள் கொஞ்சம் அதுதான் ஓட்டர் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நானும் சொன்னேன் உங்ககிட்ட, அந்த இந்த வென்யூக்கு எஸ்பெஷலி சூட்டபிளா தான் இருப்பாரு நம்பர் 7க்கு. கொஞ்சம் அவரால் அடிக்க முடியும். ஃபாஸ்ட் பவுலிங் நீங்க ஷார்ட்டா போட்டு இது பண்ணீங்கன்னா ஹி கேன் மேனேஜ். அதனால அதுக்காகனாச்சும் அவரை வச்சிருக்கலாம். பட் ஃபிளெக்சிபிளா போவாங்க. அகைன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஃபிளெக்சிபிளா தான் போவாங்க. வெளியே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இப்ப சஹாரை கொண்டு வர முடியுமான்னு பாக்குற மாதிரி சஹார் இல்ல குர்ஜப்ரீத் சிங் இந்த மாதிரி யாராச்சும் கொண்டு வர மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வந்து ஏற்கனவே 150 ஒருத்தர் இருக்காரு. இன்னொரு ஸ்பின்னர்லாம் போட போறது கிடையாது. அதனால ராகுல் சார் வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதுதான். சோ ராகுல் சார் வரமாட்டாரு. பாப்போம். அவங்க இது நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதே வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க நம்ம வந்து 3 ஸ்டீமரோட போனா என்ன அப்படின்னு 3 ஓவர்சீஸோட போனா என்னெல்லாம் பேசணும். அவங்க நீங்க 3 கேக்குறீங்க, நாங்க 2 போறோம் அப்படின்றாங்க. நோ பாயிண்ட். மேட்ச் பிரசாந்த் வீருக்கு பதில் ஓவர்டன் உள்ள வந்துட்டு வேணும்னா பிரசாந்த் வீர் பேட்டிங் வேணும்னா கொண்டு வந்துக்கலாம். இல்லன்னா அதுதானே நான் சொன்னேன் முதலே, பிரசாந்த் வீருக்கு பதிலா ஓவர்டன் தான் சொன்னேன். ராகுல் சாருக்கு பதிலா அகில் ஹுசேன் சொன்னேன். நம்பர் 7ல சொல்றேன். நம்பர் அகில் ஹுசேன் ஃபிட்டா இருந்தா he can come in for வெளிய இருந்து வரா பேட்டிங் முடியும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது சொல்றேன். ஓகே, சோ பாப்போம் என்ன இது அப்படின்னு. இதான் இது யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. சிஎஸ்கே சொல்லி தோத்துறாங்க. ஆர்சிபி சொல்றேன். ஆர்சிபி. நீ ஆர்சிபி சொல்லிட்ட. நாளைக்கு நான் சிஎஸ்கே சொல்றேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கே ஹோப்பிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் வின் டுமாரோ. நடக்குதான்னு பாப்போம். வந்து அந்த ஹைப்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னு இது பண்றேன். பட் நான் ஆர்சிபி சொல்றேன். ஓகே, ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் வியூவர்ஸ். நான் இன்னைக்கு 2 மேட்ச் முடிஞ்சது. நாளைக்கு 2 பிளாக் பஸ்டர் மேட்ச் இருக்கு. எல்எஸ்ஜி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். மழை பெய்யுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆர்சிபி சிஎஸ்கே ஒரு பெரிய மேட்ச் இருக்கு. பார்ப்போம் சிஎஸ்கே நாளைக்கு தங்களுடைய கணக்கை துவங்குகிறார்களா அந்த 2 பாயிண்ட்டை வாங்கி அப்படின்னு பார்ப்போம். இல்லை ஆர்சிபி 4 பாயிண்ட்ஸ்க்கு போறாங்களா அப்படின்னு வில் கம் பேக். நீங்களும் வந்து உங்களோட பிளேயிங் லெவன்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க. சிஎஸ்கேக்கெலாம் கரெக்டாக பிளேயிங் லெவன்லாம் சொன்னீங்கனாலே பெரிய விஷயம். சொல்லுங்க யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். வில் கீப் traveling with you. Keep supporting us. Thank you, your artist squad. Bye.